கண்களை மூடி நாம் சொல்லிக்கொள்வோம். இவர் அதிகமாக நேசித்து வருகிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான நல்ல பரிசுத்த ஓய்வு நாள் அடியனை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ഞങ്ങളെ தாழ்த்து கர்த்தர் அடியனை மனதில் வெளிப்படுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் பேசுங்க. அந்த வார்த்தை அவங்க இதயத்தில் வைத்துக் கொண்டு அந்த வார்த்தை மூலமாக வெளிப்பட்டு நீர் பலப்படுத்தும்படியாக சொல்லி காற்றுக்கொள்ள பலப்படுத்துங்க. சங்கத்திற்கு கலந்து ஜீவித்தோம் சீவுள்ள நல்ல அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம இன்றைய சுவிசேஷ புஸ்தகத்தில் யோவான் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்த அந்த அதிகாரத்திலிருந்து நாம் வாசித்து நாம் தேவ செய்திக்கு நாம் போகிறோம். 2வது வசனம் யோவான் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் படித்து அதை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசிங்க. 10 தான வாசிக்கிறீங்க? யோவான் 10 2வது வசனத்தை தான் வாசிக்கிறீங்க. படிங்க, ஃபுல்லா படிங்க. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஆமென். அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. பெயர் சொல்லி ஆடுகளை அழைக்கிற எஜமானனை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு பெயரும் மனுஷனுடைய பெயரும் கர்த்தர் தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தாயின் கருவிலே நாம் உருவாக முன்னே நம் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இல்லைங்களா? தாயின் மத்தியிலே உருவாக்கம் என்ன பண்றாரு? பெயர் சொல்லி இருக்கிறார். பாருங்க, அவர் ஆல்ரெடி நம் தாயின் கருவிலே பிள்ளைகளை உருவாக்கும் போது நம்ம பெயர் சொல்லி தான் அழைக்கிறார். இங்க வசனம் அதுதான் சொல்லப்படுகிறது. அவர் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு, கடவுள் நம்முடைய பெயரை சொல்லி கூப்பிடுவார். கர்ப்பத்தில் இருக்கும் போது நம்ம பெயரை கூப்பிட்டு இருக்கிறார். தாயின் கருவில நம்ம உருவாகும் போது நம்ம பெயரை சுற்றி இருக்கிறார். நம்ம கூப்பிட்டு இருக்கிறார். அவருக்கு சொந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார். தாயின் கருவில் இருந்து நம்ம வெளியே வந்து பிறகு இந்த உலகத்தில் தாய் தகவல் வைக்கிறாங்க பேரு. அந்த பெயரிலே கர்த்தர் நம்மை கூப்பிடுறார். தாயின் கருவில கூப்பிடுறார். இந்த உலகத்திலே தாய் தகப்பன் வைத்து நம்ம கூப்பிடல, அந்த மாதிரி நம்ம பெயரை வச்சு கூப்பிடுற பேர் ரஜினிகுமார். இப்ப கடவுளை என்ன கூப்பிடல? ரஜினிகுமார் கூப்பிடணும். என்ன கூப்பிடணும்? இப்ப நம்ம எவ்வளவு பேர் இருக்கிறீங்க, உங்க பேரை கூப்பிட்டு இருக்கிறாரா கடவுளை? கவனிச்சிருக்கிறீங்களா? ஐயா, நான் கேட்கவே இல்லை, வந்து நாங்க சரியான ஆராதிக்கிறோம், உபவாச பெயர்லாம் ஆராதி இருக்கிறோம். ஆனா எங்க பேரை கடவுள் கூப்பிடவே மாட்டார். உபதேசம் எல்லாம் பேரை தெரிகிறது. ஐயா, அவர் கூப்பிடுகிறார், ஜெபம் பண்ணுங்க, நீங்க வாசிங்க வேதத்தை, நீங்க கடைசி ஜெபம் பண்ணுங்க, காலை ஜெபம் பண்ணுங்க, ஐயா பேர் சொல்லி சொல்றார். தாயின் கருவிலே உன்னை உருவாக்கும் பெயர் அழைத்த தேவன் தாயின் கருவில நீ வெளியே வந்து பிறகு நீ வளர்ந்து பிறகு கர்த்தர் பெயரை கூப்பிடுகிறார். எனக்கு கவனிச்சு சொல்கிறியா? கடவுள் அதனால யோவான் 10:2 சொல்றாரு, ஒரு பெயர் சொல்லி உன்னை கூப்பிட்டு உன்னை நடத்துவார். அப்போ உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்து உன்னை ஆண்டவர் நடத்த வைக்கும். இல்லைங்களா? நம்ம நடத்த எந்த வழியில நடத்தணும்? தீமான வழி இல்லையா? பாவமான வழி இல்லையா? தீமான வழி இல்லையா? நம்ம கர்த்தர் எந்த வழியிலே நடத்துகிறார் என்பதை நாம் பாவம் இல்லாத ஒரு வழியில, நாம் தீமை இல்லாத ஒரு வழியில, நாம் பரிசுத்தமான வழியில நாம் நடந்தால் கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்து அவர் என்ன எப்படி நடத்துகிறார்? நன்மையான வழிகளிலே, பரிசுத்தமான வழிகளிலே நடத்துகிறார். அப்பொழுது நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். இன்றைக்கு இந்த வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பெயர் சொல்லி அவர் எந்த வழியில நம்ம நடத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை
கர்த்தர் நம்ம பெயர் சொல்லி நன்மையான வழியில் நடந்தால் அவர் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். தீமையான வழியில் நாம் நடந்து கொண்டிருந்தால் யார் நடந்து கொண்டிருக்கிறாங்க? பிசாசு நம்ம வழி நடத்துகிறான். உன்னை குறிப்பிட்டது பிசாசு. நல்ல ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தீமையான வழிகளில, பாவமான வழிகளில, அசுத்தமான வழிகளில உன்னை நடந்து நீ போய் கொண்டிருந்தால் உன்னை அழைத்து உன்னை வழி நடத்துகிறவன் பிசாசு. உன்னை நல்ல வழிகளிலே, தன் நல்ல மெய்ப்பன் அவர் என்ன வழியில் நடத்துகிறாரா? நல்ல வழிகளிலே, செவ்வாய் வழிகளிலே தன் ஆடுகளை வைத்து நடத்துகிறார்கள். இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா பாவம் செய்யற, ஐயா உபச்சாரம் செய்யற, வேசித்தனம் செய்யற, கெட்ட வார்த்தை பேசுற, பொய் பேசுற, பொய் சொத்து அடிக்கிற, மற்ற விரோதமாய் பேசுற, மற்ற தலைப்புறமாய் பேசுறதுன்னா யாரால் நடத்த மாட்டீங்க? பெயர் சொல்லி அழைத்து பிசாசினால். நம்ம வேற எதுனால இல்ல, உங்களை நீங்கள் உங்கள் கனிகளினாலே அறிந்து கொள்ளலாம். அதுதானே சொல்லுது வேதம். நீங்கள் எந்த வழியில நடத்தினீர்களோ உங்கள் கனிகளினாலே, உங்கள் பேச்சுகளினாலே, உங்கள் சிந்தனைகளினாலே, உங்கள் நடத்தைகளினாலே உங்களை பெயர் சொல்லி நடத்துகிறவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நானும் ரட்சிக்கப்படாத முன்னாடி அவசரம். நான் பைபிள் காலேஜில் படிக்கிற பொழுது, இந்த வசனத்தெல்லாம் கற்றுப்படுகிற பொழுது, நான் பல விஷயங்கள்லாம் என் பையனாமெல்லாம் வந்து புரிஞ்சுருந்தது, பாவம் செய்ததெல்லாம் என் ஞாபகத்துக்கு வருது. அப்போ ஒரு பாடல இறந்தாங்க. ஏனோ தெரியவில்லை என் மீது வல்லது பாசம். பாவியா இருந்த ஐயா வீட்டுக்கார கூறுவா அந்த பிள்ளைங்க சொன்னாங்க. அதுல ரஜினின்னு ஒருத்தர் இருந்தான். அடங்காத ஒரு மனுஷன், சேட்டுங்கிற ஒரு மனுஷன். இவன் சத்தியத்தெல்லாம் கேட்க முடியுமா? இதே இடத்துல பழைய உபதேசம் இருக்கிற பொழுது நான் பிரசங்கம் பண்ண பொழுது நம்ம சேட்டை நான் ஒப்பதான் குடிக்காரங்களை வீட்டுக்காரங்க ஃபர்ஸ்ட் நம்ம அப்பளத்தை சொல்லி சொன்னார். இதே இடத்துல தான் சாட்சியம் நீங்க மத்தியில இதே இடத்துல நம்ம அதிசயநாதன் ஐயா ஊழியக்காரா இருக்கிற பொழுது நான் பிரசங்கம் சொன்ன போது வெளியே வந்து சொல்றார். அதான் நினைச்சு நானும் குடிச்சிருக்கிறேன், நானும் அனுசப்பட்டிருக்கிறேன். இந்த ரஜினி ஆக்கி நானு பல பாவங்களால செய்திருக்கிறேன். எல்லா ஜனங்களுக்கும் இது தெரியும். நேரவங்க எனக்கு சொன்னாலே எனக்கு தெரியலையா? அவ்வளவு எனக்கு தெரியும், எனக்கு தெரியல. நான் எல்லாரும் மறைக்கிறோம் இல்ல, நானும் உலகத்தை பார்த்து தானே வெளியே வந்திருக்கிறேன். அப்ப நினைச்சேன் நான், இன்னும் தெரியவில்லை என் மீது வல்லது பாசம். ஆண்டவரே பாவத்தில் இருந்தேன், என்ன அழகா இந்த உலகத்துல இருந்து கொண்டு வந்தீங்களே ஆண்டவரே அப்படின்னு நினைச்சு கண்ணூர் கலைஞர் இந்த பாடலை எழுதுனேன். ஏனோ புரியவில்லை இந்த பாவம் மேலே வல்லது நேசம். ஏனோ தெரியவில்லை இந்த பாவம் மேலே வல்லது நேசம். கண்ணு சொல்லுவோம். ஏனோ புரியவில்லை இந்த பாவம் மேலே நேசம். என் ஆண்டவர் தாயின் கருவில பெயர் சொல்லி அழைத்தார். இந்த உலகத்தில் பிறந்த நான் வளர்ந்த போது என் பெயர் சொல்லி கர்த்தர் அழைக்கிறாரா என்பதை பார்க்கணும்ல. நான் உலகத்தில் வாழ்கிற போது, ரஜினி ஆகிய நான் வாழ்கிற போது நான் செய்த பாவங்கள் என் கண் முன்பு வந்து நின்றது. இன்னும் போதுதான் ஆண்டவருடைய பைபிள்ல பைபிள் காலேஜ் படிக்கும் போது நான் யோசனை பண்ணிக்கிறேன். பார்த்தேன், ஆண்டவரே எவ்வளோ தெரியல இந்த பாவனால ஒரு தேசத்தை வச்சிருக்கிறீங்க, எவ்வளோ தெரியல இந்த பாவங்களை நூறு அன்பு வைத்திருக்கிறீங்களா ஆண்டவரே சொல்லி இந்த பாடலை எழுதுனேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் அந்த யூடியூப்ல பாடல் பாடி இருக்குது? தெரியாதுல்ல? நம்ம பாடல் பாருங்க, வருஷம் தாங்களா இருக்கு. பழைய பல இடங்கள் எல்லாம் நம்ம பாடலை பாடிட்டு இருக்கிறோம். நம்ம சபையில எல்லாம் பண்ணல,
நம்ம சீமனை விட்டா வேற யாரும் பாடுறது சமாதான விட்டா பாடுறது. அல்லேலூயா. நம்ம பாடுற பல இடங்கள்ல பல சபையில பாடுறீங்க, யூடியூப்ல பாருங்க, நான் போட்டுருக்கேன். பல இடங்கள்லாம் பாடிட்டு இருக்குது. பாடி நம்ம சபையை ஆராய்ச்சி வீடு பண்ணி அனுப்புங்க. அல்லேலூயா. நஷ்டம் போல நான் வெளியிடப்படுது. எல்லாரும் நல்லா பாடுறவங்க நான் ட்ராக் கொடுக்குறேன். ட்ராக் மாதிரி நீங்க பாட்டு வீடியோ போட்டு அனுப்பணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு பிரசங்கரா கூட அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நின்றது போலவே 3 முறை கூப்பிட்டாலும் நின்றது போலவே அவர் 4ஆம் முறை நின்று சாமுவேல் என்றார், 5ஆம் முறை சாமுவேல் என்கிறார். 5 முறை கூப்பிடுகிறார் சாமுவேலை நோக்கி. இப்ப சாமுவேல் 3 முறை என்ன பண்றாரு? ஏலி இடத்துல போறாரு. யார்கிட்ட போறாங்க? ஏலி இடத்துல போயிட்டு என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா கர்த்தருடைய சத்தம் என்னன்னு தெரியல, ஊழியக்காரனுடைய சத்தம் என்னன்னு தெரியல, அவருக்கு யாருடைய வாய்ஸ்னு அவருக்கு தெளிவா தெரியல. ஆனா யாருக்கு பிட்டாலும் சாமுவேல் பயத்தோட ஓடி போகிறார். எலியா தான் கூப்பிட்டிருப்பாரு. என்ன எலிதான் கூப்பிடுவாருன்னு பயபக்தியோடு வருகிறார். நீங்க ஊழியக்காரன் கூப்பிட்ட ஊழியக்காரன் என்ன பண்ற? பயபக்தியோடு வருமா? நம்ம சபை கூடப்பட்ட ஒரு நல்ல மீட்பர் எலியா அவர்கள் அவர் விஷயத்திற்கு, நல்ல விஷயத்திற்கோ சபை விஷயத்திற்கோ சபை கட்டுப்படி படிக்கோ இல்லை ஏதோ ஒரு முடிவு காரியங்களும் கூப்பிடுறாரு. எத்தனை பேர் பயபக்தியோடு ஏறிட்டு சாமி நின்னது போல ஐயா சொல்லுங்க கேட்குமா? போய் சாமி உள்ள கட்டுப்படி நிற்கிறாரு. உள்ள சொல்றாரு, என்னப்பா ஐயா நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? அம்மா கூப்பிட்டு 3 முறை நான் நடந்து பிறகு 4ஆவது 3ஆவது முறை வந்து சொல்றாரு, இது கர்த்தர் தான் கூப்பிடுகிறாரு என்று ஊழியக்காரர் என்ன பண்றாரு? சாமுவேலுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப ஊழியக்காரர் சொல்லுகிற வார்த்தைகளை, உங்க சபை மேய்ப்பர், நம்ம சபை மேய்ப்பர் எலியா சொல்லுகிற வார்த்தைகளை அல்லது ஊழியக்காரர் நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீ கேட்கிற பொழுது கர்த்தருடைய பேசுவதற்கு ஒரு தன்மை கிடைக்கிறது. எப்படி புரிஞ்சிச்சு நான் சொல்லுது? சாமுவேலுக்கு யாருக்கு படுறது தெரியல. போய் ஏலி போய் நிற்கிறாரு. ஏலி ஒன்று கொடுத்து அவர் தெரியல, போய் படுத்துக்கிறாரு. 3ஆவது முறை சொல்லியிருக்கிறாரு. ஒரு முறை கூப்பிட்டால் கர்த்தாவே சொல்லும் வார்த்தைய அதே கேட்குன்னு சொல்லுன்னு சொன்னார். அப்ப ஏழுடைய பேச்சு அப்படி ஊழியனுடைய வார்த்தை கேட்டதுனால அவர் யாருக்கு பேச கர்த்தர் பாராட்டினாரு? கர்த்தருக்கு பேசுவார். எத்தனை பேர் புரிஞ்சுச்சு? நான் பிரசங்கம் பண்ணுவது எதற்கு? ஊழியர் பிரசங்கம் பண்ணுவது எதற்கு? நீங்க தேவனோடு பேச வேண்டும். நல்ல மெய்ப்பர்கள் அதுக்காக தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். நீங்க தேவனோடு போய் பேசணும் அப்படின்னு சொல்லி. இப்ப தேவன் தான் கூப்பிடுகிறா, சாமுவேலே சாமுவேலே சொல்கிற பொழுது ஏன் சொல்லுகிற பிரபந்தமாகவே கர்த்தரிடத்திலே பேசுகிறார். இப்ப நான் ஊழியர் போதிச்சு உங்களுக்கு கற்றுக்கொள்கிற ரெண்டுமாகவே நீங்க யாரிடத்துல பேசணும்? எப்படி பேச தெரியுமா? ஆண்டவரே நான் பேசிட்டே இருக்கிறேன், நான் சொல்ற வார்த்தை கேளுங்க, எனக்கு வீட்டை கொடுங்க, எனக்கு காரம் கொடுங்க, என் வீட்டுல அது இல்ல, பருப்பு இல்ல, எண்ணெய் இல்ல, இதே கேட்டு ஆண்டவர். ஆனா ஆண்டவர் பேசுறது நம்ம என்ன பண்றதில்ல? அவர் தரிசனங்களை கொடுக்கிறவர். கடவுளை தந்து தேவன் அவர் தரிசனம் என்ன பண்ணுகிறாரு? நீ அவர் சொல்லுற வார்த்தை அறியான் கேட்கிறேன் சாமுவேல் சொல்லுகிற பொழுது அவர் தரிசனங்களையும் அவர் நம்மோடு பேசுகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் ஒரு பாடலை எழுதியிருக்கிற இந்த வசனத்தை கர்த்தாவே சொல்லும் வார்த்தை அறியான் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லும் வார்த்தை அறியான் கேட்கிறேன், என்னுடைய தேவன் அல்லவா, என்னுடைய தேவன் அல்லவா, கர்த்தாவே சொல்லும் வார்த்தை அறியான் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லும் வார்த்தை அறியான் கேட்கிறேன், பாவத்து சொன்னல் பயமின்றி உங்கள்
சாமுவேல் சொல்லுகிறது போல ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை கேட்டு நாம் தேவனுக்கு ஆண்டவரே நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது கர்த்தர் சாமுவேலோடு பேசுவனாக இருந்தார். கர்த்தர் சாமுவேலோடு பேசி தரிசனங்களையும் சொப்பனங்களையும் கொடுத்தார். அந்த தரிசனங்களையும் சொப்பனங்களையும் நீங்கள் அறிய வேண்டும் என்றால் உள்ளக்கூடிய வார்த்தைகளை மேற்கொண்டிய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் அதுபடி நடந்தால் கர்த்தர் உன் பெயரை சொல்லிக் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். நான் பல இடங்களில் ஊழியம் செய்யணும். யூடியூப்ல பார்த்தவங்களுக்கு தெரியும். யூடியூப்ல பார்க்கறவங்க வெளியே தெரியாது. யூடியூப்ல பாத்தீங்கன்னா நான் என்ன பிரசங்கம் பண்றேன்னு யூடியூப் சேனல்ல உன்னதத்தின் ஆராதனை போட்டீங்கன்னா பல தமிழ்நாடுகள்ல, ஆந்திரால, மைசூர், மண்டியால, பெங்களூர் பட்டணத்துல பல இடங்களில் பிரசங்கத்துக்கு ஆண்டு அழைச்சு நடந்து கொண்டிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அழைக்கிற போது அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நாம் செய்ய வேண்டியது என்ன? ஊழியர்களுடைய வார்த்தைகளை கேட்கிற பொழுது கர்த்தர் நம் பெயர் சொல்லி அழைக்கிறவர்களாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வார்த்தையோட வாசிப்போம். ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். இன்னொரு பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். நாம் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர் சமூகத்துல. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன். பாருங்க, கர்த்தர் கூப்பிடுகிற பொழுது நாம் சொல்ல வேண்டியது தெரியுமா? ஓடி வந்து பணிந்து அந்தவரை இருக்கிறேன் அடியேன் என்று சொல்லுங்க. ஓடி சொல்லணுங்க. கர்த்தாவே சொல்லும் வார்த்தை அடியேன் கேட்கிற சாமி சொன்னாரு. இப்ப யார் சொல்றாரு? ஆபிரகாம் சொல்றாரா? என்ன சொல்றாரு? ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிடுகிற போது கர்த்தாவே அடியேன் இருக்கிறேன். அவர் வார்த்தையை கேட்கிற ஒரு நல்ல மனிதனாய் காணப்படுகிறார். தேவன் கூப்பிடுகிறான், சத்தத்தை அறிகிறவனாய் இருக்கிறான். நான் சொல்லல, எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை அறிஞ்சிருக்கிறீங்க? அவர் வார்த்தைகளை கேட்கிறதா? உங்கள் பேரை சொல்லி கூப்பிடுவது கேட்கிறதா? ஏன் கேட்கப்படவில்லை? யார் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது? அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்டால் ஒரு நல்வழியிலே நடத்துவார். அல்லேலூயா. ஆபிரகாம் தன் மகனை ஈசாக்கை கொல்வதற்கு எவ்வளவு தேவன் சமூகத்தில் கேட்கப்படும் பொழுது அவன் மன சந்தோஷத்தோடு தேவனுக்கு கொடுத்தான் காணிக்கையா. யாரு? தன் மகனையே கொடுக்க போதும் தைரியமா போனான். பலியிடுவதற்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டான். மகனை படிக்க வைத்து விட்டான். எப்பொழுது வெட்டுவது ஒன்று மாத்திரமே. அவன் கத்தியை ஓதுகிற போது கர்த்தர் கூப்பிடுகிறார். ஐயா, உன்னை எல்லாவற்றிலும் நான் உன்னை சோதித்து பார்த்தேன். உன்னை எல்லாவற்றிலும் நான் வெள்ளியாக உன்னை புடமிட்டு பார்த்தேன். நீ பொன்னாக விளங்கி செய்திருக்கிறாய். அல்லேலூயா. இனி நமக்கு கஷ்டம் வந்தா போதும், கண்ணீர் வந்தா போதும், யாரோ ஏதாவது சொல்லிட்டா போதும், பகைக்கிறோம். பகை பிசாசுடையது. நாம் ஒருவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், கிராமத்திலேயோ வெளியிலோ. இதெல்லாம் பெருசா நினைச்சுக்கவே கூடாது. எல்லாவற்றும் வளர்க்கணும், அன்பு செலுத்தணும், ஒவ்வொருவரும் அன்பு செலுத்தணும். கர்த்தர் அதுதான் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த உலகத்துல ஆண்டவர் 3 காரியத்தை பிரதானமா வைத்தார். அன்பு, அப்புறம் என்ன கொடுக்கிறாரு? விசுவாசம், நம்பிக்கை. புரியுதா சொல்றது? அன்புன்றது கிரியை குறிக்கிறது. இது 3 எதுமா பெருசுன்னார்? இது 3ல அன்புதாயா பெருசுன்னு சொன்னார். இந்த அன்பு நீங்க தனிச்சு போச்சு. இன்னைக்கு அன்பு ஒருவருக்கு இல்ல. சின்ன சின்ன தவறுகளை பார்த்து குறைகள் என்ன பண்ணலாம்? தவறு மாற்றம் சொல்றது தப்பு இல்லை, தவறே கிடையாது. ஆனா அவர்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? விட்டு விலைக்கு வரக்கூடாது. அவங்க பெயரை சொல்லி கர்த்தரிடத்தில் பேசுகிற பிள்ளைகளாக நாம் மாற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தர் நம்ம பெயர் சொல்லி கூப்பிடுகிற பொழுது நம்ம சத்தத்தை கேட்டு ஆண்டவரே நான் அடியேன் இருக்கிறேன் என்கிற சொல்லுகிற மகனாக மகளாக மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி மாறணுங்க? மகனாக மகளாக நாம் மாற வேண்டும். இன்னைக்கு நாம என்ன பண்றது இல்ல? கர்த்தருடைய சத்தத்தை ஏன்னா நம்ம நடத்துகிற மெய்ப்பன் ஊழியர்களுடைய சத்தத்தை நம்ம கேட்கிறது இல்ல. அப்படி நாம கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறோம்.
கண் முன்ன காண்கிற ஊழியக்காரர், உங்க பிரசங்கிக்கிற தேவ ஊழியக்காரர்களுக்கு நீ கணவன் பண்ணாவிட்டார், காணாத தேவனுக்கு நீ கணவன். அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிட்டு சொல்லுகிறார். ஆபிரகாமே அழைக்கிற பொழுது அவன் சத்தத்தை அறிந்து அங்கே இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த சத்தத்தை கேட்டவுடனே என்ன தெரியுமா? ஒரு நன்மை உண்டாகுது. கர்த்தர் சத்தத்தை கேட்பது நமக்கு என்ன? ஒரு நல்ல வழிகளிலே நடத்துகிறார், ஒரு ஆசீர்வாதமான வழிகளிலே நம்ம நடத்துகிறார், தேவையான வழிகளிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். அப்படி ஆபிரகாம் கேட்டதுனால, கர்த்தர் சத்தத்தினால கேட்டு அடியான் இருக்கிறேன் என்று சொன்னதுனால என்ன லாபம் அவருக்கு? 12வது வசனம் ஆதியாகமம் 12. அப்பொழுது அவன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. பாருங்க, நன்மை பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு ஆண்டவரே அடியான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால நமக்கு என்ன லாபம்? இங்க சொல்றாரு, கர்த்தர் தேவதூதன் கூப்பிட்டு சொல்றாரு, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாத, கொல்லாத, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக்கொடுத்தபடியினால் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நீ தேவனுக்கு பயப்படுகிற கரங்களை எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் சத்தத்தை கேட்டவர்கள் அறியாது இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தைக்கு என்ன கதை இருக்குங்க? அவன் மகனை பிழைத்து வைத்துக் கொள்கிறார். தேவனுக்கு நீ பயந்தவன் என்று அங்க சொல்லப்படுகிறது. இங்க சபைக்கு வந்து பேசுறதுக்கு வரக்கூடாதுங்க, சத்தியத்தை கேட்கறது வரணும். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் ஆண்டவர் சொல்லுகிறாங்க, தேவனுக்கு பயந்தவன் மகளே, நீ தேவனுக்கு பயந்தவன். நீ பயந்த எப்படி நடப்ப? அவருடைய எப்படி நடத்துவாரு? செம்மையான வழிகளிலே, பரிசுத்தமான வழிகளிலே, நீதியின் வழிகளிலே, நியாய தீர்ப்பிலே, அவருடைய சிம்மாசனத்திலே, ஆண்டவருக்கு சமூகத்திலே நீ நிற்ப. யாருடைய வார்த்தை கேட்டா? மனுஷனுடைய வார்த்தை, உலகப்பிரகார வார்த்தை கேட்டா நம்ம நிற்க முடியாது. ஆபிரகாமை சோதித்து அறிந்தான். அவன் கேட்டதுனால கர்த்தர் தன் பிள்ளையை அவன் என்ன பண்ணார்? ஜீவனோடு கொடுத்தார். நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருக்கு அடிமையாக மாறுவது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க. யாத்திராகமம் புத்தகம் 3 அதிகாரம் 4வது வசனம். இப்ப யாரை கூப்பிடுகிறார்? அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். பாருங்க, கிட்ட யாருங்க? மோசேயை பார்த்து சொல்லுகிறார். மோசே ஒரு இடத்துக்கு போகிறாரு, ஒரு இடத்துல நிற்கிறாரு, முச்செடி பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது. அதை பார்க்கும்படியாக விசித்திரமா இருக்குல்ல, பச்சை மணி எரிந்து கொண்டிருக்கிறது ஒரு முச்செடி. இது ஆச்சரியமா இருக்குது. ஒரு மனிதர் கூட பத்த வைப்பதற்கு ஒரு முச்செடி இருக்குது என்று ஒரு மனிதர் நம்ம கூட பார்த்தோம்னா இருந்து பார்க்க போறல. அது மோசே கிட்ட போறாரு. போகிற பொழுது இப்ப சொல்லுகிறார், படிங்க. முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, தேவன் அவனை நோக்கி, யாரை நோக்கி? மோசேயை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். கூப்பிடுறார். மூணாவது யாரை கூப்பிடுறாரு? முதல்ல யாரை பார்த்தோம்? இரண்டாவது யாரை பார்த்தோம்? மூணாவது யாரை பார்க்கிறோம்? மோசேயை நோக்கி மோசேவே மோசேவே என்று கூப்பிட்டு அவன் இதோ அடியேன் என்றான். இப்ப சொல்லுகிறார், அடியேன் ஆண்டவரே இதோ. எத்தனை அடியேன்? 3 அடியேன் நாம் பார்த்து இருக்கிறோம். மோசேயை போல நாம் ஏதோ ஒரு காரியத்துக்குள்ள போயிருப்போம், ஏதோ ஒரு விஷயத்தை பார்ப்பதுக்குள்ள போயிருப்போம், வித்தியாசமா இருக்கலாம். அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை கூப்பிடுவார். அந்த இடத்துல என்ன போறவாப்பா? அப்ப அந்த இடத்துக்கு போகிற பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று அந்த வார்த்தைக்கு என்ன பண்ண? மோசேயை போல ஆண்டவரே அடியேன் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் பிள்ளைகள் நீ சொல்ல பெண் பிள்ளைகள் அடியோடு இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் கூப்பிடுகிற பொழுது
அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். மோசே தேவனுடைய சமூகத்தில் அந்த இடத்திற்கு அவன் போகிற பொழுது அந்த அக்கினி நடுவிலிருந்து முச்செடி நடுவிலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. மோசே மோசே என்று கூப்பிடுகிற ஒரு சத்தம். அப்ப மோசே ஒரு ஆன்சர் கொடுக்கிறார், அடியே இருக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளவு தாழ்மை, சாமுவேலுக்கு எவ்வளவு தாழ்மை, ஆபிரகாமுக்கு எவ்வளவு தாழ்மை, மோசேவுக்கு எவ்வளவு தாழ்மை. இன்னைக்கு உலக பிரகாரமா நம்ம யாராவது ஒரு பிள்ளைகளை கூப்பிட்டா வரேப்பா, நைட் கூட நம்ம தெருவில் நின்றுதோம், 2 பேர் நாங்கள் நின்று இருந்தோம். ஒரு சகோதரனை கூப்பிடுறாங்க, இவர் கூப்பிட்டாரு, அவர் மதிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. நைட் நடந்த விஷயம். நாம 2 பேர் நின்று பேசிட்டே இருக்கிறோம். ஒரு சகோதரன் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, அவர் கண்டுக்கவே இல்லை. அவர் இன்னைக்கு உலக பிரகாரம் கூப்பிட்டாரு, நம்ம மதிக்கிறோம் இல்லை. நம்ம பெயர் சொல்லி அழைத்தா இன்னும் கேட்கறோமே இல்லை. அவர் கேட்காத நம்ம ஒருவருக்கொருவே அன்பு செலுத்தாத நிமிடத்திலேயே அப்ப ஆண்டு வேண்டி வருவாரு. எல்லா நிகழ்ச்சி தெரியுங்களா, அன்பு இல்லை, பணம், அவன் மதிப்பு உயர்த்தி. நான் வேலை பண்றேன், நான் ரவுடி, நான் ரவுடி, இங்க எல்லாம் தெரியும். சந்தோஷம் தெரியும், எல்லாம் தெரியும். வீட்டுக்கார குடும்பம் யாரும் மதிப்பாங்க? நல்லா சிந்திச்சு பாருங்க. சண்டைக்கார குடும்பம், அடங்கார குடும்பம், கீழ்படியாத குடும்பம். இப்ப அண்ணங்களெல்லாம் விடுங்க. இப்ப ரஜினி வந்தாலும் வச்சுங்க, ஒரே என்ன பண்ணுது, ஸ்தோத்திரம் எப்படி வந்தது மதிப்பு? என் 3 பேர் அண்ணன் சகோதரர்களை விடுங்க. நீங்க எப்படி எடுக்கிற மதிப்பு? நான் பணத்தினால வாங்கல, என்கிட்ட தங்க கோடி கடனாலே பணமும் இல்ல, என்கிட்ட அன்பு என்று பணத்தினால என்கிட்ட இல்ல. என்கிட்ட ஒரே ஒண்ணுதான், இந்த வேதாகமம் என் கண்டு கொடுத்திருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு தமிழ்நாடா இருக்கட்டும், ஆந்திராவில் இருக்கட்டும், கர்நாடகாவில் 3 மாநிலங்கள்ல தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவது ஒன்றே ஒன்றுதான், தேவ வசனத்தின் நிமித்தம் மாத்திரமே. அல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு கூப்பிடுகிற போது மரியாதை செலுத்துறது இல்ல. என்கிட்ட இவ்வளவு இருக்கு, உங்ககிட்ட இவ்வளவு இருக்கு, நான் ரவுடி பண்றேன், எங்க தப்பு ஊர்ல யாரும் ரவுடி அழுகுது வந்துச்சு வந்துருக்குதா இல்லைங்களா? ஏதெல்லாம் சொல்லிட்டுக்கிறேன்னா, இந்த ரவுடிசம் பண்றது, சண்டை போடுறது, குடிக்கிறது, எல்லா விஷயத்த பண்ணி வந்த மிலிட்டரி குடும்பத்துல நான் ஒருவன் தான். இந்த கிராமத்துக்குள்ள சொல்ற வாய்ப்புகளை பெரியவர்களை சிறுவர்கள் எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது. தேவனுடைய சட்டத்திற்கு நீங்கள் சட்டத்துக்கு செயல்படுத்தால் மாத்திரமே அவர் முழுவதும் பேசி உங்களை நல்ல வழியில நடத்தும். நான் நல்ல வழியில நடந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான், இந்த வேத வாசனம் தான். ஐயா, நீ நினைக்கிறீங்க மனிதனை என்ன பண்ண முடியாது, அவனை என்ன பண்ணிடுவான், நான் செய்கிற தவறுகளை நான் செய்துதான் இருப்பேன், நான் செய்கிற பாவங்களை நான் செய்துதான் இருப்பேன், அவனை கேட்கறது நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். நான் சொல்றது என்ன சேர்த்து என் குடும்பத்தை சேர்த்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யார் தவறு செய்தாலும் உன் தலை நிமிர்த்தி நெஞ்ச நிமிர்த்தி உதட்ட பிடிக்கே அப்படின்னு கத்துனாலும் நல்ல ராஜ்யத்துல வேற உன்னுடைய இந்த திமுறெல்லாம் அது நடக்கும். அல்லேலூயா. இந்த ரவுடிசம் எந்த ஆர்வூட்ட கத்துற கதையெல்லாம் இருக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவர் கொண்டு சாமுவேலை கூப்பிடுகிற பொழுது கர்த்தாவை சொல்லுவார்த்தை அடியே கேட்கணும், அடியே ஐயா சொல்லணும். இதுதான் ஆண்டவர். ஆபிரகாமை கூப்பிடுகிற பொழுது நான் அடியேன் இருக்கிறேன் சொன்னதா அந்த அடியேன் அந்த தாழ்வில் மாற்றே தான் கத்தம் வருவதை பேசுவோம். மோசே என்று அழைத்தார் அல்லவா, அடியேன் இருக்கிறேன் என்று சொன்னாரவா, நீ கேட்கிற நான் ஒரு அடியேன் தாழ்மையோடு கேட்கும் போது நான் கத்தங்களோடு இருப்பார். அல்லேலூயா. எதுக்காக வந்திருக்கீங்க? எது வந்திருக்கு சபைக்கு? எல்லா பாவங்களையும், எல்லா வார்த்தைகளையும், எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு கர்த்தர் வந்து எது செஞ்சாலும் மன்னிச்சுவார் என்கிற இன்னைக்கு ஒரு பெரிய தவறான உபதேசம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம கிருபை காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நான் இதெல்லாம் 3ஆம் தேதி ஜனவரியில் நான் கொடுத்து சொல்றேன். யூடியூப்ல பார்க்க தெரியும். கிருபை இருக்கிறது என்று பாவம் சரியா? இந்த கிருபை எதற்கு பயன்படுத்தணும்? பரிசுத்தத்தை வளர்ந்திருப்பது. கிருபை எதற்கு பயன்படுத்தணும்? கர்த்தர் நம்மோடு பேசுவதற்கு, அவர் சத்தத்தை கேட்பது
நன்மைகள் உண்டாக்கப்படுகிறது. ஆபிரகாம் கேட்டார், தன் பிள்ளைய ஜீவனோடு வைத்துக் கொண்டார். மோசே கேட்கிறார், அவர் இஸ்ரவேலை வழிநடத்தும் ஒரு பெரிய ரட்சகனாய் மாறுகிறார். சாமுவேல் கேட்டாரு, அவன் சொற்பனங்களையும் தேவனோடு பேசுகிற காரியங்களை குறித்து சொல்ல பெரிய தரிசனங்களை தீர்க்கதரிசியாய் மாறியது. கத்துங்க, நீங்கள் இப்படியாக என்ன போல மோசே போல ஆபிரகாம் போல நல்ல ஊழியக்காரர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடல் இருக்குது, வருஷம் பாடல். அந்த பாடல் ஒரு அடி பாடலை நான் முடிக்கிறேன். ஐயா வெளியே போன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நான் நடந்தால், நான் நின்றாலும் நினைவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம நடக்கும் போதும் அவர் நினைவு, நான் உட்காரும் போதும் அவர் நினைவு தான், நான் படுக்கும் போதும் அவர் நினைவு தான், நான் நிற்கும் போதும் அவர் நினைவு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு விஷயம் அப்படி எழுந்து நின்று பாடு உதவி மட்டும்தான், தாசனை பாட மாட்டேன், பாடி நம்ம அம்மாவும் அதுக்கு முன்னதாக ஐயா அவங்களுக்கு கிடைக்க கொடுப்பார். மீண்டும் விட உலகத்தின் ஆராதனை யூடியூப் சேனல் பாடல் இருக்கிறது. அதாவது உங்க ஞாபகம் தான், அந்த எப்ப பார்த்தாலும் எனக்கு வேற எந்த ஞாபகம் இல்லை. உங்க சத்தத்துக்கு நான் பண்றேன், செவி சாய்த்து கொண்டே இருக்கிற இந்த அடியை நான் நடக்கும் போதும் உங்க ஞாபகத்தை தான் இருக்கேன். வேற ஞாபகம் எனக்கு இல்லை ஆண்டவரே. நான் நிற்கும் போது உங்க ஞாபகம் மாத்திரம் தான், வேற ஞாபகம் எனக்கு இல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, நான் அமரும் போது உங்க ஞாபகம் தான், வேற ஞாபகம் எனக்கு இல்லை. நான் படுக்கும் போது உங்க ஞாபகம் தான், எனக்கு வேற ஞாபகம் இல்லை என்று சொல்லி நாம் அதே கற்று சொன்னது. நான் நடந்தாலும் நான் நின்றால் சொல்றீப்பா, இன்னும் சொல்றீங்க. இந்த சேனல் பாட்டு கடை நான் நடந்தாலும் நான் நின்றாலும் நினைவா நான் நடந்தாலும் நான் தொடுத்தாலும் நினைவா நான் நடந்தாலும் நான் நின்றாலும் நினைவா நான் நடந்தாலும் நான் தொடுத்தாலும் நினைவா ஏசையா ஏசையா நினைவா ஏசையா ஏசையா நினைவா நான் நடந்தாலும் நான் நின்றாலும் நினைவா ஐயா நினைவு மாத்திரம்
சாமுவேலை அழைத்த போது கர்த்தாவே இதோ அடியே இருக்கிறேன் என்று அவர் ஞாபகமாகவே இருந்தார். ஆபிரகாமை அழைக்கிற பொழுது கர்த்தருடைய ஞாபகத்திலே ஆபிரகாம் இருந்தார். அவர் கூப்பிடுவாரா என்று மோசே என்று அழைத்த பொழுது இருந்தார். அடியே இருக்கிறேன் என்று சொன்னார். யோவான் 10:2 சொல்லுகிறது போல தன் மேய்ப்பன் தன் ஆடுகளை மேய்க்குவது எப்படி மேய்ப்பார்? தன் சத்தத்தை கேட்டு நடக்கிற நல்ல மேய்ப்பன் தன் சத்தத்தை ஆடுகளின் சத்தத்தை அறிந்திருக்கிறது. ஆடுகளே தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதே போல இந்த பாடல் வண்ணமாக ஆண்டவரே என்னவெல்லாம் ஏசையா உங்கள் நினைவுதான் ஆண்டவரே நான் நின்றாலும் அமர்ந்தாலும் படுத்தினாலும் தூங்கினாலும் உன் நினைவு மாத்திரம் எனக்கு இருக்கணும். இனிப்ப ஆண்டவரே பிசாசு கூப்பிடுற சத்தம் எங்களுக்கு வேணாம். மனிதன் கொடுத்த அந்த கையிடம் யோசனைகள் எங்களுக்கு வேணாம். கர்த்தருடைய வேதத்திலிருந்து வெளிப்படுகிற நீ சொல்லுகிற அந்த சத்தம் எங்களுக்கு வேணும். அடியேனாகிய நாங்கள் உங்கள் சமுதாயம் விருப்பம் ஆண்டவரே. இந்த தேவ ஊழியக்காரர் மேற்பட்டு சொல்லுகிற வார்த்தை கேட்டு நாங்கள் விடுதலை வருகிற பொழுது எங்களுக்கு ஆண்டவரே கேட்க தரிசிகளாக சொற்களில் அறிந்து போதிக்கிறவர்களாக எங்களை மாற்றினீர்கள். உலகிற வார்த்தைகளை கேட்டு நடக்கிற பொழுது ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரை ஈசாக்கை தப்பித்து வந்து கொள்ளது போல பிள்ளைகளை தப்பித்து கொள்ளலாம். ஆண்டவரே ஆண்டவரை மோசையை போல அந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்டதுனால உலகத்துடைய வார்த்தை கேட்டதுனால எத்தனையோ இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்களே, வழிநடத்தி கொண்டு வரப்பட்டார்களே. ஆண்டவரே ஒரு நல்ல ரட்சகராய் மாறினாரே. ஆண்டவரே அப்படியா ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை நிற்க போது நடக்க போது அமர் போது படுக்க போது உங்க நினைவுதான் கர்த்தரை கூப்பிடுவாரா? அவர் சத்தத்துடன் செவி கொடுப்பேனா? அப்படியா ஆண்டவரே தேவ வார்த்தையை கொடுக்கும்படியா கர்த்தரை கிருபைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தையோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் தமிழ்நாட்டுல ஆண்டவர் பைபிள் டீச்சர் எடுக்கும்படியாக சர்டிபிகேட் வாங்கி கொடுக்கும்படியாக ஊழியத்தை செய்யும்படியாக அடியார் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் கர்நாடகால ஆண்டவர் பைபிள் ஸ்டடி எடுத்து ஆண்டவர் காலேஜில் எடுத்து சர்டிபிகேட் வாங்கி ஊழியத்தை செய்யும்படியாக நீ கிருபை கொடுத்திருக்கிறேன். என் சொந்த ஊழியர் நான் பிறந்த ஊழியர் ஆண்டவரே எங்களை எப்படியாவது நல்ல ஊழியக்காரராக என்ன போல இந்த சபை ஊழியக்காரர் போல நல்ல ஊழியக்காரர்கள் நீ எழுப்பணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் சத்தத்தை நாங்கள் செவி கொடுக்கணும். நாம் மாறணும். இதே இடத்துல இதே சபையில பல ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணும்போது நான் முன்னாடி உட்கார்ந்து இதோட ஊழியக்காரர் போல பிரசங்கம் பண்ணணும். இந்த ஊழியக்காரர் போல மாறணும். எவ்வளவு கண்ணீர் வடித்திருக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு பல இடங்களெல்லாம் கொண்டு போய் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. அதே போல இன்னைக்கு எங்க சபையில எங்க ஊர்ல பல ஊழியக்காரர் எழுதணும், பல பெண்கள் ஊழியத்தை செய்யணும். அதுக்கு நாங்கள் டீச்சிங் கொடுக்கணும், பைபிள் காலேஜ் நல்லா நடத்தி கொடுக்கணும், நல்ல ஊழியக்காரர்களை மாற்றணும் ஆண்டவரே. அதுக்கு வழிய வாசலை கற்றுக் கொடுங்க. சித்தமாக ஒவ்வொரு வாழை பிள்ளைகளும் பெரியவர்கள் சிறுவர்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்க ஊர் பிள்ளைகிட்ட கற்றுக்கொண்டு நாங்கள் பைபிள் காலேஜ் சபையில் வாங்கி உண்மையான ஊழியத்தை செய்யணுங்கிற வாங்கிய பிள்ளைகளை தரணும். எங்க ஊழியக்காரர் சபை ஊழியக்காரர் இல்லையா ஆண்டவர் கோயிலுக்கு முன்னதாக ஆண்டவர் பல ஊழியக்காரர்கள் எழுப்பிதான் போகணும். உலகம் முழுவதும் எங்கள் ஆளாயிரத்தி சொந்தமாக்கி கொண்டாலும் எனக்கு சொத்திற்கு நகருக்கு பங்களாருக்கு அவன்கிட்ட இல்லாத ஒன்றே என்று சொல்வதை காட்டிலும் நாம பெரியது ஆண்டவரே. உங்களை தேடி வருவது பெரியது ஆண்டவரே. இன்னைக்கு வசந்த நாங்கள் பார்த்த ஆண்டவரே. நீ கொடுத்த நன்மைகள் அவடத்துல கொடுத்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்த்த ஆண்டவரே. நீ கூப்பிடுகிற பொழுது அடியே இருக்கிறேன்னு சொன்ன பல ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே. அப்படியாக எங்கள் கிராம மக்கள் மாற வேண்டும் ஆண்டவரே.
ஆண்டவரே நல்ல ஊழியக்காரர் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஊழியக்காரர் மூலமாக எழுப்புதல் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய எழுப்புதல் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே ஊழியக்காரர் கீழ்ப்படிந்து ஏழைக்கு கீழ்ப்படிந்து சாமுவேல் நடந்தது போது ஆண்டவரே ஊழியக்காரர் கீழ்ப்படிந்து அத்தனை பேரும் கர்த்தர் எழுந்து பிரகாசி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அது மாத்திரமல்ல ஆண்டவரே ஊழியத்தை ஆண்டவரே அவங்க செய்யும்படியா கொடுத்து தரித்து கொடுத்த பாஸ்டர் லீலாயா அவர்களுக்கும் கிராம மக்களுக்கும் ஆண்டவரே நான் சொல்லிட்டு கடமைப்பட்டவனா இருக்கிறேன். ஏன் கடமைப்பட்டவனா இருக்கிற சுவாமி கர்த்தர் ஆண்டவரே பயன்படுத்துகிற காப்பு நன்றி. ஆண்டவரே எல்லாவற்றும் கருத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. எல்லாரும் அமரலாம். நீங்க காரியங்களை